உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு சிஸ்டர்? ரிங்கு போயிட்டே இருக்கு, அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறானா? ஹலோ, டேய், போன காரியம் முடிஞ்சதா இல்லையா? ஹலோ, அந்த செண்பகவள்ளிய போட்டு தள்ளிட்டியா இல்லையா? என்ன நடக்குதுங்க? ஹலோ, ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏய், அந்த செண்பகவள்ளிய கொன்னுட்டீங்களா இல்லனா கோட்டை விட்டுட்டீங்களா? ஹலோ, ஏய், அந்த பொம்பளைய கொன்னுட்டியா இல்லையா? ஏய், நான் போன் பண்றேன், அட்டெண்ட் பண்ணிட்டு காலை கட் பண்றான் ராஸ்கல். கால் அட்டெண்ட் பண்ணாம இருந்தா கூட பரவாயில்ல சிஸ்டர், அட்டெண்ட் பண்ணிட்டு பேசாம இருக்கானா? இன்னும் கொழுப்பு இருக்கும். ஏன் சிஸ்டர், ஒருவேளை போன் அவன் கையில இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். என்ன மன்னிச்சிடு மாறி. என் மகளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் கொல்லிமலையை விட்டு அடைக்கலம் தேடி உன்னை பாக்குறதுக்காக உன் வீட்டுக்கு வந்தேன். நீயும் என் மகளோட எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் கொடுத்து என்ன உன் குடும்பத்துல ஒருத்தரை ஏத்துக்கிட்ட. அப்படி இருந்தும் நான் உன்கிட்ட கூட சொல்லிக்காம வீட்டை விட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். என் மாமியார் தேவி அம்மாவை கொலை பண்ணது தாராத்த தானே? இந்த உண்மையை என்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்கும்னு தானே போனீங்க? அப்போ தேவி அம்மாவை கொலை பண்ணது மட்டும் இல்ல, இப்போ ஹஸ்பண்ட் சரியும் என்னையும் கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதும் தாராத்த தான். அப்ப தாராவை பத்தின உண்மை எல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா மாறி? நீங்க துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே தாராத்த எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப தாராவை பத்தின உண்மைய நீங்க உங்க ஹஸ்பண்ட் சூர்யா கிட்ட சொல்லல? ஹஸ்பண்ட் சார் தாராத்த மேல பெத்த தாய்க்கும் மேல அளவுக்கு அதிகமா கண்மூடித்தனமான பாசத்தை வச்சிருக்காரு. ஆனா தாராத்த சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் போலியான தாய் பாசத்தை காட்டி ஹஸ்பண்ட் சார பாச வலையில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நான் 2 தடவை தாராத்தைய பத்தி அவர்கிட்ட சொல்லும் போது அவரு நம்பல. நான் மட்டும் இல்ல, வேற யார் சொன்னாலும் ஹஸ்பண்ட் சார் நம்ப மாட்டாரு. அம்மா, அதாவது தாராத்த ரொம்ப நல்லவங்கன்னு சின்ன வயசுல இருந்து அவர் மனசுல நல்ல பதிய வச்சிருக்காங்க. உங்க குழந்தைக்கு ஆபத்துன்னு நீங்க ஊருக்கு போறேன்னு சொல்றீங்க. மாரிக்கும் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. அத கொஞ்சமாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? உங்க குழந்தைக்கு பார்வை கிடைக்க காரணமா இருந்த மாரியோட குழந்தைய காப்பாத்தணுங்கிற கடமையும் நன்றி உணர்வும் உங்களுக்கு இல்லையா? நான் சொல்றத சூர்யா சார் எப்படி நம்புவாரு? நான் என்ன பண்ணணும், எப்படி சொல்லணும், அத சொல்லுங்க. தாராத்த பத்தின உண்மை ஹஸ்பண்ட் சாருக்கு எப்படியாவது தெரியணும்னு காலையில தான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். உடனே நடத்தி காட்டிட்டா. பூங்குன்றன் சார், நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க. சூப்பர் மாரி, பிரில்லியன்ட் மூவ். செண்பகவல்லி, மாரி சொன்னதை கேட்டீங்கல்ல? தாராக்கு போன் பண்ணி அதே மாதிரி சொல்லுங்க. இந்தாங்க, இந்த போன்ல பேசுங்க. வாங்கி பேசுங்க, பேசுங்க. கால் பண்ணுங்க.
அவன் தான் கூப்பிடுறான். சிஸ்டர், நீங்க போன் பண்ணும்போது செண்பகவல்லியோட கதையை முடிச்சிருக்க மாட்டானுவ சிஸ்டர். அத சொன்னா நீங்க கத்துவீங்க. அதனாலதான் போனை பேசாம கட் பண்ணிட்டானுவ சிஸ்டர். இப்ப கதையை முடிச்சிட்டானுவ போல இருக்கு. அதுக்காகத்தான் போன் பண்றானுங்க போல இருக்கு. எடுத்து பேசுங்க. ஹலோ, என்ன அந்த செண்பகவல்லிய பரலோகத்துக்கு அனுப்பியாச்சா? நான் செண்பகவல்லி தான் பேசுறேன். என்ன சாக்காவுது? செண்பகவல்லியா? ஏய், நீ இன்னும் சாகலையா? உயிரோட தான் இருக்கியா? ஆமா, உயிரோட தான் இருக்கேன். என்ன கொல்ல நீ அனுப்புன ஆளு போன் கீழே விழுந்தது கூட பார்க்காம கவனிக்காம தப்பிச்சு ஓடிட்டான். என்ன, தப்பிச்சு ஓடிட்டானா? ஆமா. இதோ பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இத்தனை வருஷமா உன்னை பத்தி நான் யாருக்கிட்டையும் எதுவும் சொன்னதில்ல. இனிமேலும் சொல்ல மாட்டேன். என்ன நீ நம்பலாம். வந்த இடத்துல கால் அடிபட்டுருச்சு. அதான் கொஞ்ச நாள் தங்க வேண்டியதா போச்சு. இந்த கொஞ்ச நாள்ல உன்னை பத்தி நான் சொல்றதா இருந்தா மாரிக்கு போன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டேனா? நீ எனக்கு ஒரு சின்ன உதவி மட்டும் செய். அதுக்காக தான் போன் பண்ணேன். என்ன உதவி? உதவியா? என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. நான் குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். உதவி கேட்கறதுக்காக தான் நான் மாரிய தேடியே வந்தேன். நீ எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் கொடு. நான் என் குழந்தையோட கண் காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா இருந்துக்குவேன். பேசுங்க. ஓகே, 10 லட்சம் தானே? நாளைக்கு காலையில தரேன். இத பார், நீ பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு ஓடிடணும். கண்டிப்பா போயிடுறேன். ம், நாளைக்கு காலையில குரோம்பேட்டை பக்கத்துல இருக்கிற பழைய ஃபேக்டரிக்கு பணத்தோட வந்துரு. பணத்தை வாங்கிக்கிட்டு நான் சென்னையை விட்டே போயிடுறேன். குரோம்பேட்டை பழைய ஃபேக்டரியா? ம். சரி, நான் பணத்தோட அங்க வந்துடுறேன். நீ போன வை. ம். அவ பணம் கேட்கறது ஓகே சிஸ்டர். ஆனா குரோம்பேட்டை பழைய ஃபேக்டரின்னு சொல்லும் போதுதான் எனக்கு எங்கேயோ இடிக்கிற மாதிரியே இருக்கு. சரியா படல சிஸ்டர். ஏன் சிஸ்டர், இந்த செண்பகவல்லிக்கு பின்னாடி யாராவது இருப்பாங்களோ சிஸ்டர்? சே, அவளுக்கெல்லாம் அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாது. நம்மள மாதிரி அந்த செண்பகவல்லி கிரிமினல் எல்லாம் கிடையாது. அதான் நான் பார்த்தேன். நீங்க யாரு? கிரிமினல்கெல்லாம் கிரிமினல், பெரிய கிரிமினல். உங்களை அடிச்சுக்க யார் இருக்கா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.